வத்திக்கான் வானொலி நிலையம் தயாரித்து வழங்கும் விவிலிய தேடல். அருள் ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். திருப்பாடல் 33 பகுதி 6. தனக்கு அஞ்சுவோரை வாழ்விக்கும் கடவுள் என்ற தலைப்பினிலே விவிலிய தேடலை உங்களுக்காக நாம் தொகுத்து வழங்குகின்றோம். விவிலிய தேடல் திருப்பாடல் 33 பகுதி 6. தனக்கஞ்சுவோரை வாழ்விக்கும் கடவுள். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் படைபலமின்றி இறைபலத்தால் வெல்வோம் என்ற தலைப்பில் திருப்பாடல் 33 16, 17 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 18, 19 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து நமது சிந்தனைகளை தொடர்வோம். இப்போது இறை ஒளியில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். அன்பானவர்களே, அரசர் ஒருவர் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் நற்குணங்கள் பல கொண்டவராக இருந்த போதிலும் அவ்வரசருக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லை. ஒரு நாள் அரசர் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறுவேடத்தில் நகர்வலம் சென்றார். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை கண்டார். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டார். இன்னொருவர் அரசரின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டார். இதனை கண்ட அரசர் தனது காவலர்களிடம் அந்த 2 பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டார். உடனே அவர்கள் மன்னரின் அவைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். மன்னர் அவர்களிடம், நீங்கள் இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் இன்னொருவர் அரசராகிய என் பெயரை சொல்லியும் பிச்சை கேட்டீர்கள். அதற்கான காரணம் என்ன என்று கேட்டார். அப்போது கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரர், அரசே, இந்த உலகம் முழுவதையும் காப்பவர் கடவுள் மட்டும்தான். அவரின் அருளால் மட்டுமே ஒரு மனிதர் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். அது மட்டுமன்றி, நாம் தெய்வ பயத்துடன் வாழும் போதும் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரது அன்பிற்காக காத்திருக்கும் போதும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. அதனால்தான் நான் கடவுளின் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றார். அதற்கு மற்றொரு பிச்சைக்காரர், அரசே, கடவுள் கண்ணுக்கு தெரியாதவர். அதனால் எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. ஆனால் கண்ணுக்கு தெரிந்த மனிதர் அரசர் மட்டுமே. அவரால் மட்டுமே ஒருவர் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் மன்னராகிய உங்கள் பெயரை சொல்லி நான் பிச்சை கேட்கிறேன் என்றார். அரசர் அவர்கள் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார். அப்போது அமைச்சர் அவரிடம், முதல் பிச்சைக்காரர் சொன்னதுதான் சரி அரசே. இறைவன் அருளிருந்தால்தான் நாம் எந்த ஒரு உதவியையும் பெற முடியும் என்றார். அப்போது இறைவனின் அருளா அல்லது அரசரின் அருளா என்று சோதித்து பார்க்க விரும்பினார் அரசர். சில நாட்களில் அந்நாட்டில் உள்ள கோயில் ஒன்றில் திருவிழா நடைபெற்றது. அன்று அரசர் குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்கப் போவதாக அறிவித்தார். ஆகவே பரிசு பொருள்களை பெறுவதற்கு குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களுடன் அந்த 2 பிச்சைக்காரர்களும் வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அரசர் புதிய துணி ஒன்றையும்
கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தார். அரசரின் பெயரைச் சொல்லி பிச்சை எடுப்பவருக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தார். கடவுள் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தவருக்கு எல்லோரையும் போலவே துணியும் பரங்கிக்காய் மட்டுமே பரிசளித்தார். சில மாதங்கள் கழிந்தன. அரசர் ஒரு நாள் நகர்வலம் சென்றார். அப்போது அரசரின் பெயரைச் சொல்லி பிச்சை எடுப்பவர் சாலை ஓரத்தில் அமர்ந்து பிச்சை கேட்பதை கண்ட மன்னர் வியப்படைந்தார். தான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகள் வைத்து பரிசளித்தும் கூட இவர் மீண்டும் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று மன்னருக்கு தோன்றியது. உடனே அரசர் அந்த பிச்சைக்காரரிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காயை பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளிக்காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் நான் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்றார். அதை கேட்ட அரசர் மிகவும் கோபமுற்று, அடே மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதனை வெட்டி பார்த்திருந்தால் உண்மை தெரிந்திருக்குமே என்று கூறி அவனை திட்டிவிட்டு நகர்ந்தார். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தரை கண்டார். அவர் இறைவன் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தவர் என்பதை அப்போது அரசர் அறிந்து கொண்டார். அவரிடம் சென்ற அரசர், ஐயா, நீங்கள் முன்பு இறைவன் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இப்போது எப்படி செல்வந்தனாகிவிட்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரைச் சொல்லி அன்னதானம் செய்வேன். அன்று ஒருவரிடம் 5 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன். இறைவனருளால் இன்று நான் செல்வந்தனாகிவிட்டேன் என்று கூறினார். மேலும் கடவுள் மீது அன்பும் அச்சமும் பற்றுறுதியும் கொண்டிருந்த எனக்கு அவர் வழங்கிய மாபெரும் கொடை இது என்று நிறைந்த மகிழ்வுடன் கூறினார். இறைவன் அருள் இல்லை என்றால் நமது வாழ்வில் எவ்வித நலமும் வளமும் பெற முடியாது என்பதை அரசர் அப்போதுதான் புரிந்து கொண்டார். நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே காரணம் என்பதை அறிந்து கொண்ட அரசர் அன்று முதல் தெய்வ பயமும் கடவுள் மீது பற்றுறுதியும் கொண்டு வாழத் தொடங்கினார். அன்பர்களே, நாம் தியானிக்கும் மேற்கண்ட இந்த 2 இறைவசனங்களில் தன்னிடம் அன்பும் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு வாழும் தன் அடியவர்களை கடவுள் என்றுமே கைவிடுவதில்லை என்றும் அவர்களை கொடிய பஞ்சத்தினின்றும் சாவினின்றும் விடுவிக்கின்றார் என்றும் தாவீது அரசர் எடுத்து காட்டுகின்றார். சவுல் மன்னரால் தனக்கு ஏற்பட்ட இடையூறுகள், நெருக்கடிகள், உயிர்பறிப்புச் சம்பவங்கள் ஆகியவற்றை சந்தித்த தாவீது அத்தகைய நிலைகளில் எப்படியெல்லாம் கடவுள் தன்னை காப்பாற்றினார் என்பதை எடுத்துக் கூறும் அவரது மனநிலையை இவ்விடத்தில் மீண்டும் நம்மால் உணர முடிகின்றது. ஏனெனில் சாவினின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர். வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீரன்றோ என்றும், ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது, ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர் என்றும் வேறு சில திருப்பாடல்களிலும் தாவீது அரசர் குறிப்பிடுகின்றார். பஞ்சத்தில் சாவினின்றும் சண்டையில் வாழ் முனையினின்றும் உம்மை விடுவிப்பார். நாவின் சொல்லடியினின்றும் நீர் மறைக்கப்படுவீர். நாசமே வந்து விழுந்தாலும் நடுங்க மாட்டீர். அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர். மன்னக விலங்குகளுக்கு மருளீர் என்று கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ளும் போது கடவுள் நமக்கு தரும் பாதுகாப்பு பற்றி யோபுவும் எடுத்து காட்டுகின்றார். அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்றபோது ஆண்டவருக்கு ஒரு புகழ் பாடல் இசைக்கின்றார். அப்பாடலில் இறைவனின் பண்பு நலன்கள் குறித்து மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். அன்பர்களே, அண்மையில் வாட்ஸ்அப்பில் ஒரு சிறிய காணொளி காட்சி ஒன்றை பார்த்தேன். அது என் மனதை மிகவும் கவர்ந்தது. தமிழகத்தில் இது எங்கு நிகழ்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை. வயது முதிர்ந்த பாட்டி ஒருவர் சந்தையில் உடைந்த கூடை ஒன்றில் வாழைப்பழமும் புளிச்சைக்கீரையும் விற்றுக் கொண்டிருக்கிறார். அங்கே கீரை வாங்குவதற்கு தன் மனைவியுடன் வரும் ஒரு நபர் அப்பாட்டியை பார்த்து, ஒரு பாட்டு பாட என்று கேட்கிறார்.
நீ வாங்க போற புளிச்சக்கீரைக்கு பாட்டா என்று அந்த பாட்டி சிரித்துக்கொண்டே கேட்க, ஆமாமா ஒரு பாட்டு பாடு என்று வந்தவர் கூற அந்த பாட்டி பாடத் தொடங்குகிறார். என்ன பாவம் செய்தேன்னு தெரியலையே, என் மேல இவ்வளவு அன்பு வச்சவரே, தாயின் கற்பத்துல என்ன தூக்கி வளர்த்தவரே, ஏசப்பா என்ன பாவம் செய்தேன்னு தெரியலையே, என் மேல இவ்வளவு அன்பு வச்சவரே என்று பாடிவிட்டு, இது போதுங்கய்யா என்றார் பாட்டி. வந்த நபரோ, சரி சரி இன்னொரு பாட்டு பாடாயா, ரொம்ப நல்லா இருக்கு என்று வற்புறுத்தவே வானத்தை பார்த்தவாறு தனது இருகரங்களையும் விரித்து உணர்வுபூர்வமாக பாடுகிறார் அந்த பாட்டி. தாய் மறந்தாலும் என்னை மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே, தாயோட மேலானவர் ஏசப்பா, தந்தை சொல் மாறாதவர் என்று பாடுகிறார். அவர் இரண்டாம் முறை அதனை பாடி முடிக்கும் போது அவரின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோடுகிறது. அவருடைய கண்களில் மட்டுமல்ல, அதனை கேட்டுக்கொண்டிருந்த நம் அனைவரின் கண்களிலும்தான். ஆம் அன்புக்குரியவர்களே, நம் கடவுள் வாழ்வோரின் கடவுள். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவரது என்றுமுள்ள பேரன்பிற்காக காத்திருப்போரையும், திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று அவரிடம் தஞ்சம் புகுவோரையும் அவர் தேற்றி ஆறுதல் அளிக்கின்றார். இந்த உலகத்தால் நாம் ஒதுக்கப்பட்டாலும் அவரது இரக்கம் நிறை அன்பிலிருந்து நாம் ஒருபோதும் ஒதுக்கப்படுவதில்லை. ஆகவே நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணோக்கி நம் உயிரை சாவினின்று காத்து உடனிருந்து நம்மை வாழ வைக்கும் என்றுமுள்ள கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோம். அதற்காக இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். தனக்கு அஞ்சுவோரை வாழ்விக்கும் கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலி நிலையம் தயாரித்து வழங்கிய விவிலிய தேடல். அருள் ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். மற்றும் ஒரு விவிலிய தேடலில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.